Hi dear students, welcome to this session. நான் உங்க பாலா சார். இன்னைக்கு இந்த வீடியோல ரெண்டு முக்கியமான கான்செப்ட்ஸ் வந்து படிக்க போறோம். மின்காந்த அலைகள் எப்படி உருவாகுது அப்படிங்கறத பத்தி நம்ம ஏற்கனவே அடிப்படையான விஷயங்கள் பேசிக் கான்செப்டை பத்தி படிச்சிருக்கோம். ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் மின்காந்த அலைகள் இருப்பதை தியரிட்டிக்கலா ப்ரெடிக்ட் பண்ணாரு, மேத்தமெட்டிக்கலா ப்ரெடிக்ட் பண்ணாரு. அதை வந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஹெர்ட்ஸ் வந்து அதை ஆய்வுபூர்வமாக மின்காந்த அலைகள் இருப்பதை உறுதி செய்தார். ரேடியோ அலைகளை உற்பத்தி செய்தும் காண்பித்தார். ஏற்கனவே நம்ம வந்து மின்காந்த அலைகளுடைய பண்புகள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்டா ஒரு 8 பாயிண்ட்ஸ்ல வந்து படிச்சிருக்கோம். இன்னைக்கு இந்த செஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது மின்காந்த அலைகள் உருவாவதற்கு காரணம் என்ன, மின்காந்த அலைகள் உருவாவதற்கு என்ன மூலமாக சோர்ஸ் வந்து என்ன, எப்படி பரவுது அப்படிங்கிறத பற்றியும், நமக்கிட்ட இருக்கக்கூடிய இதுவரையிலும் கண்டறியப்பட்ட மின்காந்த அலைகள் என்னென்ன, ஒவ்வொரு மின்காந்த அலையும் எந்த மூலத்திலிருந்து உருவாகிறது, அதனுடைய அதிர்வெண் நெடுக்கம் என்ன, ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்ன, அது எந்தெந்த துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது, எந்தெந்த துறைகளில் பயன்படுகிறது. ஸோ ஒரு மின்காந்த அலை அப்படின்னா அதோடைய சோர்ஸ் என்ன, அதோட நேம் வந்து சொல்லிடுறோம், சோர்ஸ் என்ன, அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்ன, அதோடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன, இதைத்தான் நம்ம வந்து படிக்க போறோம். நான் அந்த மின்காந்த அலையினுடைய மூலங்களை சொல்றதுக்கு முன்னாடி மின்காந்த அலைகளுடைய பட்டியலை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். we just discuss about the list of the electromagnetic waves which we have produced so far. இதுவரையிலும் நாம் உற்பத்தி செய்த அந்த மின்காந்த அலைகளை நம்ம வந்து இந்த செஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி நம்ம வந்து மின்காந்த அலைகளுடைய மூலங்களை பத்தி படிக்கலாம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இதுல எழுதிட்டேன். ஸோ அதுக்காக ரிவர்ஸ்ல மின்காந்த அலைகளுடைய அந்த இதை வந்து நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 pages நம்ம புக்கில் கொடுத்துருக்குறாங்க. மின்காந்த அலைகளுடைய அந்த பேர்லாம் கொடுத்து பேராவா எழுதியிருக்கிறாங்க. பட் அதை படிச்சு நம்ம வந்து மைண்ட்ல ஏத்துறதை விட இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்டு நான் வந்து ஷார்ட்டா வந்து இதுல சொல்லியிருக்கிறேன். இதை நீங்க வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். ஏதாவது ஒரு 2 மின்காந்த அலை எடுத்து 3 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம், அல்லது ஒரே ஒரு மின்காந்த அலையுடைய பயன்பாடை கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அல்லது மின்காந்த அலைகளுடைய பெயர்களை குறிப்பிட சொல்லி கூட 2 மார்க்ல வந்து கேட்கலாம். இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம எதிர்பார்க்கலாம். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எந்த பின்வரக்கூடிய பயன்பாடுகளை தரக்கூடிய மின்காந்த அலை எதுங்கிற மாதிரி கூட குறிப்பிட சொல்லலாம். அந்த மாதிரியான கேள்விகளுக்கு நம்ம தயாரா இருக்கலாம். இப்ப வாட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்? ஸ்பெக்ட்ரம் அப்படின்னாவே நமக்கு தெரியும். இப்ப நம்ம 2G ஸ்பெக்ட்ரம், 3G ஸ்பெக்ட்ரம் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்த ஸ்பெக்ட்ரம் அப்படின்னாவே இட் இஸ் நத்திங் பட் குரூப் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் குரூப் ஆஃப் வேவ் லென்த்ஸ் அரேஞ்ச்ட் அக்கார்டிங் டு த அதாவது ascending order or descending order of frequencies or wavelength. அதாவது மின்காந்த அலைகள் என்பது அலைநீளங்கள் அல்லது அதிர்வெண்களுடைய ஏறு வரிசையிலோ அல்லது இறங்கு வரிசையிலோ அமைந்த தொகுப்பு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்களா? மின்காந்த அலைகள் என்பவை எப்படி இருக்கலாம் அப்படின்னா அதிர்வெண்களுடைய ஏறு வரிசையா இருக்கலாம். அதிர்வெண்களுடைய ஏறு வரிசையாக இருந்தால் அது எப்படி இருக்கும்? அலைநீளத்தினுடைய இறங்கு வரிசையாக இருக்கலாம். அலைநீளத்தினுடைய ஏறு வரிசையா இருந்துச்சுன்னா அதிர்வெண்களுடைய இறங்கு வரிசையாக இருக்கலாம். அல்லது அப்ப வந்து பொதுவாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மின்காந்த அலைகள் என்பவை அலைநீளங்கள் அல்லது அதிர்வெண்களுடைய ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசை தொகுப்புக்கு பேரு தான் மின்காந்த நிறமாலை, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் என்று அழைக்கப்படும். பொதுவாக வந்து இப்போ பூமாலைன்னா என்ன சொல்றோம்? பூக்களுடைய அடுக்கு தான் பூமாலை. பூக்களை வந்து வரிசையை நம்ம அடுக்கிறோம் இல்லையா? அது மாதிரி according to the frequency ranges ascendingலயோ descendingலயோ நம்ம எழுதிட்டோம், அல்லது wavelength உடைய ரேஞ்சை வந்து ascendingலயோ descendingலயோ எழுதிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றோம். இதுவரையிலும் நாம் கண்டறிந்த மின்காந்த அலைகளுடைய தொகுப்பை வந்து இந்த போர்டில் வந்து நம்ம எழுதிட்டோம் இல்லையா? அதை 1 by 1 பார்க்கலாம். என்னென்ன ஹெட்டிங்ல வந்து நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மின்காந்த அலையினுடைய பெயர், அடுத்தது அது எந்த சோர்ஸ், அதனுடைய சோர்ஸ் என்ன, எந்த மூலத்திலிருந்து அந்த மின்காந்த அலை பெறப்படுகிறது, மின்காந்த அலையினுடைய நெடுக்கம் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்ன, இந்த ஃப்ரீக்வன்சில இருந்து இந்த ஃப்ரீக்வன்சி வரைக்கும் அதோட ரேஞ்ச் இருக்கலாம், அப்புறம் அது எங்கெங்கெல்லாம் பயன்படுகிறது அப்படிங்கறத பத்தி நம்ம 1 by 1 பார்க்கலாம். ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கு விசிபிளா தெரியுதா? ஓகே.
தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரேடியோ அலைகள், ரேடியோ வேவ்ஸ். இதுதான் நம்ம பார்க்க போற முதல் அலை. பேரை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். மொத்தமே 6 தான் இருக்கு இல்லையா? ரேடியோ வேவ்ஸ். இதுலயே ஷார்ட் ரேடியோ வேவ்ஸ், லாங் ரேடியோ வேவ்ஸ், மீடியம் வேவ்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதை பத்தி நம்ம ஹையர் கிளாஸ்ல படிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஜெனரலா படிக்க போறது ரேடியோ வேவ்ஸ், ரேடியோ அலைகள். அதுக்கப்புறம் மைக்ரோ வேவ்ஸ், மைக்ரோ அலைகள். அகச்சிவப்பு கதிர்கள், இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸ். அப்புறம் கண்ணுறு ஒளி. இப்போ நீங்க டைரக்டா லைட்ல தான் இந்த பொருள் எல்லாம் பாக்குறீங்க. ஸோ லைட் இல்லாம இது தெரியாது கண்டிப்பா. அதே மாதிரி கலர்ஸ் தெரியாது. கண்ணுறு ஒளி, விசிபிள் லைட்டு. அப்புறம் புற ஊதா கதிர்கள், அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ். அதுக்கப்புறம் எக்ஸ் கதிர்கள், எக்ஸ்ரேஸ். தென் காமா கதிர்கள், காமா ரேடியேஷன்ஸ். இப்படி தான் நம்ம வந்து பேர் வச்சிருக்கோம். இதை வந்து ஃப்ரீக்வன்சியோட அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம எழுதியிருக்கிறோம். அதிர்வெண்களுடைய ஏறு வரிசையாக எழுதியிருக்கிறோம். அப்ப கண்டிப்பா வந்து அலைநிலை வந்து போக 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 என்ன ஆகிட்டே போகும், குறைஞ்சிக்கிட்டே போகும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே தெரியும். நமக்கு தெரிஞ்ச விஷயம் E is equal to h nu தெரியும் இல்லையா? அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. எப்போதுமே ஃப்ரீக்வன்சி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ்லென்த். அதனால தான் வந்துச்சு. அதிர்வெண் அதிகரிக்க அதிகரிக்க அலை நீளமானது கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிறதுனால நம்ம இதை சொல்றோம். ஓகே. எஸ். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரேடியோ அலைகள் எதன் மூலமாக பெறப்படுகிறது அப்படின்னா ஆசிலேட்டர்ஸ். ஏட்டா ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர்ஸ், அதிக அதிர்வெண்களை தரக்கூடிய அலை இயற்றிகள் மூலமாக நம்ம ரேடியோ அலைகளை உற்பத்தி செய்ய முடியும். இதனுடைய அதிர்வெண் நெடுக்கம் பாத்தீங்கன்னா இதோடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து சில ஹெர்ட்ஸ்ல இருந்து, அதாவது 100 ஹெர்ட்ஸ், 200 ஹெர்ட்ஸ், 300 ஹெர்ட்ஸ், அதுல இருந்து 10 to the power of 9 ஹெர்ட்ஸ். இப்போ ஹெர்ட்ஸ் வந்து அதிர்வெண்ணுடைய அளவு. ரைட்டா? மின்காந்த அலையை ஆய்வு மூலமாக உற்பத்தி செய்த அந்த ஹெர்ட்ஸினுடைய பெயரால் வழங்கப்படக்கூடிய அளவு இது. அப்ப சில ஹெர்ட்ஸ்ல இருந்து 10⁹ ஹெர்ட்ஸ் வரையிலான அதிர்வெண்களை கொண்ட அலைகள் எல்லாமே வந்து எந்த குரூப்ல வந்துடும்? ரேடியோ வேவ்ஸ் குரூப்ல வந்துடும். இது எங்கெல்லாம் பயன்படுது பாத்தீங்கன்னா வானொலி, ரேடியோல. இப்ப நம்ம ரேடியோ கேட்கிறோம் இல்லையா, அந்த ரேடியோ வந்து ஒளிபரப்புவதற்கு இது பயன்படுது. தொலைக்காட்சி, டிவி டிரான்ஸ்மிஷன், இப்ப கல்வி தொலைக்காட்சி பார்க்கிறோம், மற்ற சன் டிவி, எந்த டிவி சேனல் பார்த்தாலும் இது கண்டிப்பா தேவை. இந்த தொலைக்காட்சியில ஆடியோ வீடியோ ஒளிபரப்புக்கு இந்த ரேடியோ வேவ்ஸ் வந்து பயன்படுது. அதே மாதிரி செல்போன்ல, அலைபேசியில வாய்ஸுக்கு வந்து கண்டிப்பா வந்து எது தேவைப்படுதுன்னா அந்த அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி பேண்ட்ல இருக்கக்கூடிய ரேடியோ வேவ்ஸ் வந்து தேவைப்படுகிறது. சரியா? ஓகே. இப்போ ரேடியோ அலைகளை பற்றி குறிப்பு வரைகனா நீங்க இவ்வளவு எழுதுனா போதும். ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ரேடியோ வேவ்ஸ்னா ரேடியோ வேவ்ஸ் எதில இருந்து, மூலங்கிற ஹெட்டிங்ல இது, அதிர்வெண் நெடுக்கத்துல இது, பயன்பாடுகள் இது, 3 ஹெட்டிங்ல நம்ம எழுதிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ வேவ்ஸ், மைக்ரோ அலைகள். இது வந்து மைக்ரோனா ஷார்ட்னு அர்த்தம். இப்ப இது எதெல்லாம் உற்பத்தி பண்ணுது பாருங்க. கிளிஸ்ட்ரான் அப்படிங்கிற ஒரு கருவி உற்பத்தி செய்து, மேக்னட்ரான் அப்படிங்கிற ஒரு கருவி உற்பத்தி செய்து, அப்புறம் கன் டயோடு அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இந்த மைக்ரோ அலைகளை உருவாக்குகிறது. எதெல்லாம்? கிளிஸ்ட்ரான், மேக்னட்ரான், தென் கன் டயோடு. இது மூணும் மைக்ரோ அலைகளை உருவாக்குகிறது. இதோடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எங்க ஆரம்பிக்கிறோம்? இங்க முடியுது 10 to the power of 9 ஹெர்ட்ஸ்ல முடியுது. சோ 10 power 9 ஹெர்ட்ஸ்ல ஆரம்பிச்சு 10 power 11 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இதோடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து இருக்கும். சோ ரொம்பவே ஷார்ட் ரேஞ்ச் தான் இருக்கு. அடுத்தது இது எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது ரேடார்ல, ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங்ல. இப்ப ரேடாரை பயன்படுத்தி தான் விமான போக்குவரத்து நடைபெறுகிறது, விமானத்தை வழி நடத்துகிறது. அதாவது டேக் ஆஃப் ஆகிறதுல இருந்து ஃபிளைட்டிங்ல, அதே மாதிரி லேண்ட் ஆகிறது, எல்லாத்துலயுமே வந்து விமானத்தை வழி நடத்துவதற்கு தேவையான ரேடார்ல வந்து இந்த மைக்ரோ அலைகள் வந்து பயன்படுகிறது. அப்புறம் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் மைக்ரோ வேவ் அவன். இந்த மைக்ரோ அலை சமையல் கலனை பயன்படுத்தி நம்ம துரிதமாக உணவை சமைக்க முடியும். தென் இப்போ வந்து வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ்ல இப்போ சில இடங்கள்ல வந்து காடுகள்ல வந்து நீங்க டவர் போட்டு கூட நம்ம என்ன பண்ண முடியாது, டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இடங்கள்ல வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ், செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு மூலமாக நம்ம வந்து செய்திகளை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியும். அந்த இடங்களில் மைக்ரோ அலைகள் கண்டிப்பாக நீங்க பயன்படுத்தலாம். ஓகே, இதெல்லாம் மைக்ரோ அலைகள் பயன்படக்கூடிய இடங்கள். ஓகே, அடுத்தது அகச்சிவப்பு கதிர்கள், இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸ். சோ அகச்சிவப்பு அப்படினாவே நார்மலா இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, தெர்மல் ரேடியேஷன்ஸ்னு பேரு. சோ எங்கெல்லாம் வந்து நீங்க ஹாட்டா ஃபீல் பண்றீங்களோ அப்ப அங்க வந்து நமக்கு இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். உதாரணமா இப்ப நீங்க சன்லைட் வெயில்ல போய் நிக்கிறோம், வெயில்ல போய் நிக்கும்போது என்ன ஆகுது, நம்ம வந்து we feel hot, சூடா வந்து ஃபீல் பண்றோம். அது காரணம் வந்து தெர்மல் ரேடியேஷன்ஸ், அகச்சிவப்பு கதிர்கள். இப்ப அடுப்பு பக்கத்துல என்னன்னா என்ன ஆகும், தெர்மல் ரேடியேஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதுவும்
இன்ஃப்ராரெட் தான் கண்ணுக்கு தெரியாது. இப்போ இது மூணுமே கண்ணுக்கு தெரியாது. அகச்சிவப்பு, மைக்ரோ, ரேடியோ இது மூணுமே இன்விசிபிள் டு ஹியூமன் ஐ, மனித கண்களுக்கு புலப்படாதது. ஆனா நிலா ஒளியில மட்டும் நமக்கு வந்து ஏன் சுடலை அப்படின்னு சொன்னா, நிலா ஒளியில என்ன வரல, அதுல வந்து நமக்கு இன்ஃப்ராரெட் வரல. இப்போ நான் வந்து லைட்டிங்ல தான் நிக்கிறேன், எனக்கு சுடலை அப்படின்னா இதுல வந்து இன்ஃப்ராரெட் வரல. இதுவே ஐஆர் லேம்புக்கு பக்கத்துல இருந்தா ஐ ஃபீல் ஹாட், ரைட். அடுத்தது இதனுடைய சோர்சஸ் பாருங்க, வெப்ப மூலங்கள். எந்தெந்த பொருள் எல்லாம் உயர்ந்த வெப்பநிலையில இருக்கோ அதெல்லாம் வந்து கண்டிப்பா அகச்சிவப்பு கதிர்களை உமிழக்கூடியதுன்னு சொல்றோம். அடுத்தது மூலக்கூறுகளுடைய சுழற்சி இயக்கத்தின் காரணமாக, when molecules rotate or vibrate, மூலக்கூறுகள் வந்து இப்ப கேஸ்லயோ அல்லது லிக்விட்லயோ மாலிகூல்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும்போது சரி அல்லது வைப்ரேட் ஆகும்போது சரி, அது என்ன பண்ணுதுன்னா அகச்சிவப்பு கதிர்களை வெளிவிடுகிறது, அந்த டியூ டு த எனர்ஜி சேஞ்சஸ். இப்போ இதோட ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா முடிகிற இடத்துல ஆரம்பிக்கணும் 10 to the power of 11 ஹெர்ட்ஸ்ல இருந்து 4 into 10 to the power of 14 ஹெர்ட்ஸ் ஒரு வைட் ரேஞ்சில் இருக்கு. இந்த அதிர்வெண் நெடுக்கத்தில் வரக்கூடிய அலைகளை வந்து நம்ம என்ன சொல்றோம், அகச்சிவப்பு கதிர்கள் அப்படின்னு சொல்றோம். சப்போஸ் இந்த கரஸ்பாண்டிங் வேவ் லென்த் கேட்டாங்க அப்படின்னா C equal to nu lambda, அதுல இருந்து நீங்க வந்து lambda is equal to C by nu போட்டீங்கன்னா, அதாவது ஒளியோட திசைவேகம் 3 into 10⁸ வந்து இந்த ஃப்ரீக்வன்சியால நீங்க டிவைட் பண்ணினா உங்களுக்கு வந்து வேவ் லென்த் கிடைக்கும், ஈஸியா நீங்க கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இது எங்கெல்லாம் பயன்படுதுன்னு பாருங்களேன். சூரிய மின்கலம், இப்போ சேட்டலைட்டுக்கு வந்து எனர்ஜி தேவைப்படுது இல்லையா, அப்ப சேட்டலைட்டுக்கு வந்து எனர்ஜியை வந்து எப்படி, சோலார் பேனல் இருக்கு, அங்க சூரிய மின்கலன் இருக்கு, அந்த மின்கலனுக்கு ஆற்றலை இந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸ் கொடுக்குது. அடுத்தது உலர் பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்றோம். இப்போ வந்து அது என்ன பழம், திராட்சை, ட்ரை கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, உலர் திராட்சைன்னு சொல்லுவோம். அது என்ன சொல்லுவாங்க, கிஸ்முஸ் பழம் அப்படிம்பாங்களா. ஆமா, அந்த பாயாசம், கேசரி அதெல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் தயாரிக்கிறதுக்கு. அப்ப அதை வெயில்ல வச்சு காய வைக்க முடியாது, காய வைக்கலாம், அது ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ ஒரு பெரிய குடவுன்ல என்ன பண்றாங்கன்னா, அந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸை வந்து செலுத்தி என்ன பண்றாங்க, அதில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து வேப்பர் பண்ணி விட்டுறாங்க. அந்த மாதிரி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை தயாரிக்க முடியும். பசுமை இல்ல வெப்ப காப்பான்கள், கிரீன் ஹவுஸ் கேசஸ், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு படிக்கிறோம். இப்போ நீங்க ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போனீங்கன்னா பிளான்ட்ஸை வந்து வளர்க்கறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை தேவைப்படும். அப்போ பச்சை பச்சை வீடா வந்து கிரீன் ஹவுசஸ் வந்து கட்டி வச்சிருப்பாங்க. அங்க வந்து இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸை ட்ராப் பண்ணுவதன் மூலமாக அந்த ரூம்ல வந்து நம்ம வெப்பநிலையை உருவாக்கும். வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கும், அந்த கிரீன் ஹவுஸ்க்குள்ள போகும்போது ஹீட்டா நீங்க ஃபீல் பண்ணலாம். அடுத்தது வந்து தசை வலி, சுளுக்கு இவைகளை நீக்குவதற்கு பயன்படுகிறது. இப்போ மஸ்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸா இருக்கலாம் அல்லது மஸ்குலர் ஸ்ட்ரெயினா இருக்கலாம். அந்த இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸை வந்து பாஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா வந்துட்டு நம்ம அதை சரி பண்ணலாம். குழந்தைங்க வந்து பொதுவாக வந்து கீழே விழுந்துட்டா தலை அடிபட்டு புஷ்ஷுன்னு வீங்கிடும். உடனே என்ன பண்ணுவாங்க, அமிர்தாஞ்சன் வச்சு அல்லது வந்து ஏதோ ஒன்று வச்சு என்ன பண்ணுவாங்க, நல்லா சூடு பறக்க தேய்ச்சி விட்டு, அந்த காலத்தில் நம்ம பாட்டி வைத்தியத்தில் சொல்றோம். அவங்களுக்கே தெரியும் இதுல இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது, பட் அந்த வைத்தியம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சூடு பறக்க நீங்க தேய்ச்சிங்கன்னாவே அந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸ்ல வந்து என்ன ஆகும், அந்த சுருங்கிய அந்த இரத்த நாளங்கள் விரிந்து இரத்த ஓட்டம் சீராகுகிறது. அதனால வந்து அவங்களுக்கு அந்த தசை பிடிப்பு அதெல்லாம் வந்து இப்போவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டை தான் யூஸ் பண்றோம். பிசியோதெரபிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்றாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அடுத்தது டிவி ரிமோட்டு, அந்த ரிமோட் கண்ட்ரோல்ல வந்து என்ன ரேடியேஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னா ஐஆர் ரேடியேஷன்ஸ் மூலமாக தான் அந்த டிவியை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண முடியுது. அது போக நீங்க சாதாரண ஒளியை பயன்படுத்தி எடுக்கக்கூடிய படங்கள், ஆர்டினரி கேமராஸ் வந்து நீங்க பகல் எடுத்துடலாம். இரவு நேரத்தில் அல்லது மூடு பணியில, இப்ப காஷ்மீர் போன்ற பகுதிகளில் ராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த கேமராக்கள்லாம் ஐஆர் கேமராக்கள் என்று அழைக்கப்படுகிறது. அது இருட்டில் கூட தெளிவாக படத்தை நமக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ மிக முக்கியமான பயன்பாடுகளை தரக்கூடிய இந்த ஐஆர் ரேடியேஷன்ஸ் நீங்க பாத்துங்க. நெக்ஸ்ட் வந்து கண்ணுறு ஒளி, அதாவது விசிபிள் லைட். இப்போ நம்ம இந்த வித்தவுட் லைட் வந்து நம்மளால நிச்சயமா எந்த பொருளையும் பார்க்க முடியாது. எனவே ஒளி என்பது மிக மிக முக்கியமானது. அப்ப கண்ணு முக்கியமா இல்லையா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. கண்ணு முக்கியம், ஒளியும் முக்கியம். ஸோ ரெண்டுமே இருந்தால் தான் நமக்கு பார்வை கிடைக்கும், பொருள்களை பார்க்க முடியும். இந்த ஒளியை தரக்கூடிய பொருள்கள் எது, அதனுடைய மூலங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்தழல் பொருட்கள் அப்படின்னா இன்கேண்டசன்ட் மெட்டீரியல்ஸ்னு பேரு. இப்போ சன் வந்து ஒரு இன்கேண்டசன்ட் மெட்டீரியல். உயர்ந்த வெப்பநிலை கிட்டத்தட்ட வந்து கோர் டெம்பரேச்சர் 14 மில்லியன் கெல்வின், அவுட்டர் டெம்பரேச்சர் 6000 மில்லியன் கெல்வின், 6000 கெல்வின் அப்படின்னாக்கா அதனுடைய டெம்பரேச்சர் ரொம்ப ஹையா இருக்கு. ஸோ அது வந்து இன்கேண்டசன்ட் மெட்டீரியல். அது மாதிரி எந்தெந்த பொருள் எல்லாம் உயர்ந்த வெப்பநிலையில் இருக்கிறதோ அதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு ஒளியை தரக்கூடியது. கிளர்ச்சி நிலையில் இருக்கக்கூடிய வாயுவில் உள்ள அணுக்கள், when atoms are excited in gas medium,
they also emit light. இப்போ உதாரணமா நீங்க சோடியம் வேப்பர் லேம்ப்ல அந்த மாதிரி தான் நடக்குது. மெர்க்குரி வேப்பர் லேம்ப் பாதரச ஆவி விளக்குல அந்த மாதிரி தான் நடக்குது. ஸ்ட்ரீட் லேம்ப்ல அந்த மாதிரி தான் செய்யுது. அதன் மூலமாக நம்ம ஒளியை பெற முடியும். இதோட frequency 4 × 10 to the power of 14 Hz ல இருந்து அப்படியே 8 மாத்திருங்க. 8 × 10 to the power of 14 Hz நம்ம மாத்த முடியும். இது ஒளி வந்து 5 முக்கியமான விளைவுகளை உட்படுகிறது. ஒன்னு ரிஃப்ளெக்ஷன் எதிரொளிப்பு, ரிஃப்ராக்ஷன் ஒளி விலகல், கூவி, வீவி, தாவி. ஃபுல்லா எழுத முடியல என்னால. கூவினா குறுக்கீட்டு விளைவு, வீவினா விளிம்பு விளைவு, தாவினா தள விளைவு. இன்டர்ஃபெரன்ஸ் ஆஃப் லைட், டைஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அண்ட் போலரைசேஷன் ஆஃப் லைட். இந்த 5 விளைவுகளுக்கும் ஒளி உட்படும். அது போக பார்வை தருகிறது, மூலக்கூறு அமைப்புகளை கண்டுபிடிப்பதற்கு பயன்படுகிறது, எலக்ட்ரான்களுடைய அமைப்பை கண்டுபிடிப்பதற்கு பயன்படுகிறது. ஓகே, அதாவது சுற்றுவட்ட பாதையில் அந்த ஒரு அணுவினுடைய உட்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுடைய கான்ஃபிகரேஷன்ஸை கண்டுபிடிக்கிறது கூட லைட்டை வந்து பயன்படுத்துறாங்க. தென் புற ஊதா கதிர்கள், அல்ட்ரா வயலட், இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கதிர்னு சொல்றோம். இப்ப சன்ல இருந்து நமக்கு கிடைக்குது அல்ட்ரா வயலட். உண்மையிலே வந்து நம்ம அல்ட்ரா வயலட் வந்து இட் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல் டு ஹியூமன். மனிதனை பொறுத்த வரைக்கும் அது வந்து தீங்கு செய்யக்கூடியது, தீங்கானதுன்னு சொல்றோம். அதனாலதான் என்ன பண்ணுதுன்னா ஓசோன் வந்து இந்த புற ஊதா கதிர்களை தடுத்து நிறுத்தி விடுகிறது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இஸ் சன்ஸ்கிரீனாக செயல்படுகிறது. எது? ஓசோன். ஆக்சுவலா ஓசோன்ங்கிறது O3 மாலிகூல். ஆக்சிஜனை ஆக்சுவலா ஓசோன் கன்வெர்ட் ஆகிறதுக்கு யூவியை வந்து அல்ட்ரா வயலட் சூரியனிலிருந்து இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களை ஓசோன் வந்து கேட்டலிஸ்டாக வினையூக்கியாக பயன்படுத்தி கொண்டு ஆக்சிஜனை வந்து O3 மாலிகூலாக மாத்திக்குது. அதனாலதான் நமக்கு வந்து ஓசோன் வந்து டைரக்டா வந்து ஹியூமன் பீயிங்கை வந்து அட்டாக் பண்றதுல அப்படியும் வந்து வருது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், ரொம்ப நேரம் வெயில் இருந்தாலோ அல்லது வந்து ரொம்ப நேரம் வெயில்ல வேலை செஞ்சாலோ நம்ம என்ன பண்றோம், ஸ்கின் டிசீஸ் வருது, அதே மாதிரி கண் பார்வை கேட்ராக்ட் வருது அல்லது தலைமுடி பாதிக்கப்படுகிறது அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. அதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த அல்ட்ரா வயலட் தான். அதனாலதான் வந்து சன் கிளாஸ், கூலிங் கிளாஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கிறோம். ஓகே, அதே போல ஆர்க் எலக்ட்ரிக் ஆர்க் லேம்ப் வந்து இது தனியா ஸ்பெஷலைஸ்டு ஃபார் ப்ரொடியூசிங் யூவி ரேஸ், யூவி கதிர்களை தரக்கூடிய ஆர்க் லேம்ப் இது. அயனியாக்கப்பட்ட வாயு, அயனைஸ்டு கேஸ் ஆல்சோ வில் ப்ரொடியூஸ் அல்ட்ரா வயலட்னு சொல்றாங்க. இதோடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 8 × 10 to the power of 14 Hz ல இருந்து 10 to the power of 17 Hz வரைக்கும் இதனுடைய அதிர்வெண் நடுக்கம் இருக்கு. ஸோ இதனுடைய ஊடுருவும் திறன் மிக குறைவாக இருப்பதால் ஓசோன் படலம் ஈஸியா அதை வந்து உட்கவர்ந்து கொள்கிறது, நம்மை பாதுகாக்கிறது. அடுத்து இட்டு ஸ்டெரிலைஸ் என்ன பண்றது, இந்த சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணுது. அதாவது நம்ம வந்து ஆபரேஷன் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய, அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மருத்துவ உபகரணங்களை வந்து நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணணும். ஏன்னா வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும். அதாவது கழுவுனா மட்டும் பத்தாது, இல்லை பாக்டீரியா ஒட்டி இருந்துச்சுன்னா அப்போ வந்து அந்த நோயாளிக்கு வந்து இன்ஃபெக்ட் ஆகுங்கிறதுனால அது அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸை பாஸ் பண்ண அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் கொல்லப்படும். அதே போல பாக்டீரியாக்களை கொல்லக்கூடிய, நீங்க வாட்டர் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா உள்ளார போட்டிருப்பாங்க, அந்த கவர்ல அந்த ரேப்பர்ல போட்டிருப்பாங்க, என்ன போட்டிருப்பாங்கன்னா யூவி ட்ரீட்மெண்ட் போட்டிருப்பாங்க. அல்ட்ரா வயலட் ட்ரீட்மெண்ட்னா அதில் இருக்கக்கூடிய நோய்க்கு நுண்கிருமிகள் பாக்டீரியாக்கள் கொல்லப்பட்டதுன்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுங்க. அது போக கிருமி நீக்கியாக ஸ்டெரிலைசேஷன் பர்பஸ்ல யூஸ் பண்றோம். திருடர் அறிவிப்பு மணி அப்படின்னா என்ன அர்த்தம், திருடர் உள்ளே இருக்கிறார் என்று அறிவிக்கக்கூடிய ஒரு மணி. இது எங்க யூஸ் பண்றாங்க, பேங்க்ல யூஸ் பண்றாங்க. பேங்க்ல வந்து இப்ப லாக்கர்ஸ் இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து ஹைலி செக்யூரிட்டி சிஸ்டம், நம்ம அதை விட தெளிவா இருப்பாங்க. அதையெல்லாம் ஓபன் பண்ணி உள்ள போனாக்க என்ன பண்ணிரும், அது அலாரம் அடிச்சிடும். இப்ப யூவி ப்ரொடெக்ஷன் கொடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா. அடுத்து தடயவியல் துறையில இப்ப இந்த ஃபேக் நோட்ஸ், போலியான நோட்டுன்னா நான் சொல்றது கரன்சி நோட்டு, 2000, 1000, இப்போ 1000 கிடையாது 500, நம்மளாம் சின்ன நோட்லாம் அடிக்கல, பெரிய நோட்டு தான் 500, 2000. ஸோ இந்த 2000 ஈஸியா வந்து பண்ணிடுறாங்க. ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா, பேங்க்ல போனோம்னா உள்ள போட்டா தெரிஞ்சு போயிடும். அப்புறம் ஹிடன் வேர்ட்ஸ், ஒரு பத்திரத்தில் இருக்கக்கூடிய ஹிடன் வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து இதுல தெரிஞ்சிடும். அதே மாதிரி போலி பத்திரங்கள், ஃபேக் டாக்குமெண்ட்ஸை வந்து ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இதை பயன்படுத்துறாங்க தடயவியல் துறையில. தென் எக்ஸ் கதிர்கள், இது மருத்துவத்துறையில் நோய் கண்டுணர் கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. இஸ் a medical tool for very important tool for doctors. குறிப்பாக நம்முடைய மனிதனுடைய உடல் உள்ளுறுப்புகளை கண்டுபிடிப்பதற்கு, எலும்பு முறிவை கண்டுபிடிப்பதற்கெல்லாம் இதை பயன்படுத்துறாங்க. இது எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னா, இது வந்து இப்ப எலக்ட்ரான் வந்து வேகமா போகுதுன்னு வச்சுங்களேன், வேகமாக அதாவது அதிவேகமாக செல்லக்கூடிய எலக்ட்ரான்கள் அல்லது முடுக்கப்பட்ட எலக்ட்ரான்கள் வந்து ஒரு இலக்கு பொருளால் தடுத்து நிறுத்தப்படும் பொழுது, எப்படி இலக்கு பொருள்கள்னா உயர்ந்த அணு எடை கொண்ட இலக்கு, டங்ஸ்டன், மாலிப்டினம் போன்ற
உயர்ந்த அணு எடை கொண்ட இலக்கு பொருளால் தடுத்து நிறுத்தப்படும் பொழுது என்ன ஆகுது? அங்க இருந்து எக்ஸ் கதிர் உருவாகுது. எப்படி உருவாகுதுங்கிறத நம்ம அடுத்த வாலில படிக்க போறோம். ஓகே, இப்ப அது போக எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய அந்த சுற்றுவட்ட பாதையில இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து தன்னுடைய இடத்தை மாற்றிக்கொள்வதன் மூலமாக அல்லது ஆற்றலை மாற்றிக்கொள்வதன் மூலமாக எக்ஸ் கதிர்கள் வெளிப்படுகிறது. இதெல்லாம் sources for producing X-rays. இதோட frequency range 10 to the power of 17 Hz இருந்து 10 to the power of 19 Hz வரைக்கும் இருக்கு. இது எங்கெல்லாம் பயன்படுதுன்னா எலக்ட்ரான்களுடைய உட்புற கூட்டு அமைப்பை கண்டுபிடிப்பதற்கு பயன்படுது. எலக்ட்ரான் எந்த செல்ல இருந்து எந்த செல்லுக்கு போயிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது. அதுக்கப்புறம் கிறிஸ்டலோகிராஃபில படிகவியல் துறையில படிகங்களை உருவாக்கக்கூடிய துறையில அதோடைய கேரக்டர்ஸ், அது படிகம் தானா என்று சொல்லக்கூடிய அந்த அந்த ஒரு கேரக்டரைசேஷன் டூல் என்று சொல்வார்கள். அது ஒரு ஸ்டடி. அந்த துறையில வந்து இந்த படிக அமைப்பை ஆராய்வதற்கு எக்ஸ்ஆர்டி மெத்தட்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ஆர்டி, பிஎக்ஸ்ஆர்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. சிங்கிள் டைஃப்ராக்ஷன், அப்புறம் வந்து பவுடர் எக்ஸ்ஆர்டி, பவுடர் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் எல்லாம் இந்த மாதிரி ஸ்டடிஸ் இருக்கு. அங்கெல்லாம் வந்து இந்த எக்ஸ்ரே பயன்படுது. அது போக எலும்பு முறிவை கண்டறிய சிறுநீரக கற்களை, கிட்னில ஸ்டோன் வருது. எங்கெல்லாம் ஸ்டோன் வருது பாருங்க. கிட்னில ஸ்டோன் வருது, பித்தப்பையில ஸ்டோன் வருது. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வேற, அது இருக்கா இல்லையா, எவ்வளவு சைஸ்ல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பயன்படுது. ஏன்னா நம்ம பிரிச்சு கிட்னியை பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது இல்லையா? ஸோ எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. அப்புறம் எலும்பு வளர்ச்சி, ஸோ போன் வந்து எப்படி குரோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். உலோக வெடிப்புகளை அறிய ஒரு பெரிய பாய்லர் தயார் பண்றாங்க. அது மெட்டல், மேடப் ஆஃப் மெட்டல். அதுல வந்து ஏதாவது ஃபிளாஸ் ஏதாவது இருக்கா, குறைபாடுகள் இருக்கா, சிறு சிறு வெடிப்புகள் இருக்காங்கிறது. ஏன்னா அந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங்கோட போயிருச்சு அப்படின்னா பாய்லர் வந்து வெடிச்சு சிதறிடும், பல உயிர் பணிகளை ஏற்படுத்துங்கிறதுக்காக டெஸ்டிங்ல குவாலிட்டி கண்ட்ரோலை செக் பண்றதுக்கு எக்ஸ்ரே வந்து பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி மைன்யூட் போர்ஸ், நுண்ணிய துளைகள் இடுவதற்கு லேசர் பயன்படுத்துற மாதிரி எக்ஸ்ரேயும் பயன்படுத்தலாம். ஆனால் அடிக்கடி எக்ஸ்ரே வந்து மனிதன் எடுக்கக்கூடாது, அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு சொல்றோம். ஓகே, அண்ட் ஃபைனலி காமா கதிர்கள், காமா ரேடியேஷன்ஸ் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த கதிர்கள். சன்லைட்லயும் காமா ரேடியேஷன்ஸ் இருக்கு, ஆனா வந்து மிக குறைந்த அளவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது பெரிய அளவுல நம்மளை பாதிக்கல. அது ஆக்சுவலா வந்து காஸ்மிக் ரேடியேஷன்ஸ்ல வருதுன்னு சொல்றோம். அடுத்தது அணுக்கருவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். உள்ளுக்குள்ள நியூக்ளியஸ்ல ஏதாவது அதோட எனர்ஜி சேஞ்ச் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா, அல்லது அணுக்கரு வினைகள் நடந்துச்சு அப்படின்னா, அங்கிருந்து வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா காமா கதிர்கள் கிடைக்கும். ஆட்டம்ல இருந்து கிடைக்குது, ஆக்சுவலா நியூக்ளியஸ்ல இருந்து தான் கிடைக்குது. ஆட்டம்ல இருந்து நம்ம சொல்றோம், ஆனா உட்கருவுல இருந்து வெளியில வரும், வெளியில இருந்து வராது. அப்புறம் அடிப்படை துகள் சிதைவு, அப்புறம் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ், ஸ்பார்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் சேர்ந்து வந்து அடிப்படை துகள்களை உருவாக்கும் பொழுது, அல்லது பீட்டா சிதைவு நடைபெறக்கூடிய நேரங்கள்ல, அடிப்படை துகள் சிதைவு நடைபெறக்கூடிய சேதங்கள்ல வந்து அடிப்படை துகள்னா அப்ப நீங்க எலக்ட்ரான், ஆல்பா, பீட்டா, காமான்னு சொல்றோம் இல்லையா? இப்ப எக்ஸைட்டட்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போதே காமா தான் வரும். பீட்டா சிதைவுலையும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து காமா ரேடியேஷன்ஸ் கிடைக்கும். இதோட ஃப்ரீக்வன்சி வந்து மோர் தேன் 10 to the power of 18 Hz, அதாவது 10 Hz விடவும் அதிகமாக இருக்கும். அணுக்கருவினுடைய அமைப்புகளை, ஏன்னா அணுக்கருவில இருந்து அது உருவாகுது, அதனால அணுக்கருவினுடைய அமைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுகிறது. மிக குறிப்பாக மெடிக்கல் துறையில வந்து, மருத்துவத்துறையில வந்து புற்றுநோய் சிகிச்சையில பயன்படுகிறது. கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கீமோதெரபின்னு சொல்லுவாங்க, கீமோதெரபி அதுல வந்து பயன்படுத்துறாங்க. அப்புறம் நுண் கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த காமா கதிர்கள். இப்படியாக ஆறு மின்காந்த அலைகள் மின்காந்த நிறமாலையாக மிக அழகாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அதிர்வெண்களுடைய ஏறுவரிசை அடிப்படையில மூலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோர்சஸ் ஆர் given and the corresponding applications are given. நல்லா படிச்சு வச்சுங்க, தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ மட்டும் இல்ல, பல போட்டித் தேர்வுகளில் இந்த மாதிரியான கேள்விகள், இதுல இருந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ரைட்டா? ஓகே, ஒரு கிளான்ஸ் பாருங்க பார்க்கலாம். ஓகே, எடுத்துடலாமா? ஓகே, எனக்கே வந்து கொஞ்சம் என்ன பண்றது, கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அடிக்கிறதுக்கு. ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா வந்து இது எழுதுறதுக்கு எனக்கு 1/2 hour ஆச்சு. ரொம்ப பொறுமையா காலையில உட்காந்து எழுதுனேன். ஓகே, நீங்க போட்டோஷாட் எடுத்துக்கங்க. ரைட், பாருங்க, ஆக்குறது ரொம்ப கஷ்டம், அடிக்கிறது ரொம்ப ஈஸி. டிஸ்ட்ரக்ஷன் இஸ் வெரி சிம்பிள், பட் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அதனால எப்போதுமே நம்முடைய கண்டுபிடிப்புகளை ஆக்கப்பூர்வத்துக்கு தான் பயன்படுத்தணும். ஆக்கப்பூர்வத்துக்கு நான் பயன்படுத்திட்டேன், அதனால இப்போ வந்து டெஸ்ட்ராய் பண்றேன். இப்ப மின்காந்த அலைகளுடைய மூலங்களை பத்தி நம்ம பேசிடலாம். மின்காந்த அலைகளுடைய மூலங்கள் என்ன அப்படின்னா, முடுக்கப்பட்ட துகள்கள் மின்காந்த
அலைகளை ஏற்படுத்துகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சோ சாதாரணமா வந்து ஒரு மின் துகள் இருக்கு இந்த இடத்துல அப்படின்னா Qங்கிற மின் துகள் இருக்குன்னா இது உருவாக்கக்கூடியது என்னது அப்படின்னா ஒரு மின்புலத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்றோம். இதே மின்துகள் குறிப்பாக கடத்தியில எலக்ட்ரான்கள் வந்து சீரான திசை வேகத்தில் இயங்கும் பொழுது அது அதனை சுற்றி என்ன உருவாக்குது, காந்தப்புலத்தை உருவாக்குகிறதுன்னு படிக்கிறோம். பட் இந்த காந்தப்புலம் நேரத்தை பொறுத்து மாறுபடாத காந்தப்புலம் சொல்றோம். சீரான திசை வேகத்தில் செல்லக்கூடிய இந்த எலக்ட்ரான்கள் வந்து நேரத்தை பொறுத்து மாறுபடாத காந்தப்புலத்தை உருவாக்குது. ஆனால் ஆக்சிலரேட்டட் எலக்ட்ரான்கள் வந்து முடுக்கப்பட்டு A0 இங்க வந்து A வந்து 0, இங்க A not equal to 0. முடுக்கப்பட்ட எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுதுன்னா கூடுதலாக மின்புலத்தோடு நேரத்தை பொறுத்து மாறுபடக்கூடிய காந்தப்புலத்தையும் உருவாக்குகிறது. முடுக்கப்பட்ட எலக்ட்ரான் மட்டும் கிடையாது, முடுக்கப்பட்ட மின் துகள்கள், நான் ஜெனரலா சொல்றேன், முடுக்கப்பட்ட மின் துகள்கள் நேரத்தை பொறுத்து மாறுபடுகின்ற காந்தப்புலத்தையும் நேரத்தை பொறுத்து மாறுபடுகின்ற மின்புலத்தையும் ஏற்படுத்துகிறது. அந்த இரண்டு மின்புலமும் காந்தப்புலமும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமைந்து மின்காந்த அலையாக வெளியில் பரவுகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதற்கான சமன்பாடுகள் நீங்க பாத்தீங்கன்னா, உதாரணமா ஒரு மின்காந்த அலை z அச்சின் வழியாக செல்கிறதுன்னு வச்சுக்கோம். இது பரவு வெக்டர் அப்படின்னு சொல்றோம், ப்ராபகேஷன் வெக்டர்னு சொல்றோம். இதுல வந்துட்டு மின்புலமும் காந்தப்புலமும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இது z ஆக்சிஸ், இது மின்காந்த அலை இதுல பரவுது. சோ இது ஒரு ஆக்சிஸ், இது ஒரு ஆக்சிஸ், ரெண்டும் வந்து ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கக்கூடிய அச்சுக்கள். இது என்ன சொல்லலாம், இது x அச்சுன்னு சொல்லலாம், இது y அச்சுன்னு சொல்லலாம். இப்போ x அச்சின் வழியாக x அச்சுல செல்லக்கூடிய இந்த வெக்டர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மின்புல வெக்டர். சோ மின்புல வெக்டர் வந்து x அச்சுல செயல்படுது அப்படின்னு சொன்னா காந்தப்புல வெக்டர் வந்து என்ன ஆகுது, காந்தப்புல வெக்டர் வந்து இப்படி இருக்கு. சோ மின்புல வெக்டரும் காந்தப்புல வெக்டரும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கு. இரண்டாவது அது பரவக்கூடிய திசைக்கு செங்குத்தாக இருக்கு. அப்ப இதற்கான சமன்பாடுகள் நீங்க பார்க்கும்போது இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இது மின்புலம் வச்சுங்க, இந்த மின்புலம் வந்து x அச்சுல மாறுது அப்படின்னா என்ன செய்யலாம், Ex மின்புல வெக்டர் வந்து Ex வெக்டர் is equal to E0. இதற்கான சமன்பாடு என்ன, சைன் வேவ் தான், எல்லாம் பீரியாடிக்கல், sin ஆஃப் என்ன சொல்றோம் kz minus omega t. அதே போல by வெக்டர் y அச்சில் மாறக்கூடிய காலத்தை பொறுத்து மாறக்கூடிய b வெக்டர் அது வந்து என்னன்னா b0 into sin ஆஃப் kz minus omega t ன்னு சொல்றோம். சோ இதுல ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியை குறிக்கிறது, கோண அதிர்வெண்ணை குறிக்கிறது. இன்ஃபேக்ட் வந்து இந்த frequency of the wave இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மின்காந்த அலையினுடைய அதிர்வெண் என்பது யாருடைய அதிர்வெண்ணை கொண்டிருக்கும் அப்படின்னா மூலத்தினுடைய அதிர்வெண்ணை கொண்டிருக்கும். யார் மூலம் முடுக்கப்பட்ட மின் துகள்களுடைய அதிர்வெண்ணை. அந்த அலைவு பொதுவாக வந்து அலைவு இயக்கம் தான் இப்போ வந்து நமக்கு என்ன கொடுக்குது, மின்காந்த அலையை வந்து கொடுக்குது. அதனால மின்காந்த அலைகளை உருவாக்கக்கூடிய மூலங்களுக்கு என்ன அதிர்வெண் இருக்கோ அந்த அதிர்வெண்ணை தான் இந்த மின்காந்த அலைகள் வந்து பெற்றிருக்கும். இதுல k வெக்டர் அப்படிங்கிறது வந்து பரவு வெக்டர், ப்ராபகேஷன் வெக்டர் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் வேவ் வெக்டர், அலை எண் என்று அழைக்கப்படுகிறது. ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, z அச்சின் வழியாக இந்த மின்காந்த அலை செல்றதுனால kz மைனஸ் ஒமேகான்னு போடுறோம். E0ங்கிறது மின்புலத்தினுடைய பெரும மதிப்பு, ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி எலக்ட்ரிக் காம்போனன்ட். V0ங்கிறது ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி மேக்னெட்டிக் காம்போனன்ட், காந்தப்புலத்தினுடைய பெரும மதிப்பு, இது மின்புலத்தினுடைய பெரும மதிப்பு. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட விகிதம் தான் எதை கொடுக்குதுன்னா ஒளியின் திசை வேகத்தை கொடுக்கிறது வெற்றிடத்துல. அதாவது c equal to E0 divided by V0, ரைட்டா? c equal to E0 divided by V0 கொடுக்குது. இது வந்து வெற்றிடத்துல. பட் இன் மீடியம் ஊடகத்துல வந்து பாத்தீங்கன்னா எதைய ஃபார்முலா தான் E0 divided by V0. ஆனா கண்டிப்பா வந்து இது வந்து less than c ஆக இருக்கும். இது less than c ஆக இருக்கும். இதுல வந்து ஏதாவது ஒரு வேல்யூ மாறிடும். சோ E0 மாறலாம், அதே போல அக்கார்டிங்லி B0 மாறலாம். சோ கண்டிப்பா வந்து ஏதோ ஒன்னு மாறும் பொழுது இப்போ இந்த சப்போஸ் E0 விட B0 கூட இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த இந்த வெலாசிட்டி v வந்து என்ன ஆகும், கண்டிப்பா குறையும், ஊடகத்துல வந்து குறையும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, சோ ஒரு மின்காந்த அலை பரவக்கூடிய ஊடகத்துல ஒளிவிலகலின் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா பார்த்தோம். அது வந்து என்ன சொன்னோம், ரூட் ஆஃப்
மியூ ஆர் எப்சிலான் ஆர்னு மின்காந்த அலைகளுடைய பண்புகள் படிக்கும்போது இது சொல்லியிருப்பேன். ஒன்றும் இல்லை, ஒரு ஊடகத்தில் வந்து மியூ ஆர் வந்து நீங்கள் 10ன்னு வச்சுங்களேன், 10ன்னு வச்சுங்க. எப்சிலான் ஆர் வந்து அதை என்ன பண்ணுங்க 10ன்னு வச்சுங்க. அப்போ n எவ்வளவு? n வந்து நார்மலாக √100 வந்துருது. அப்போ n வந்து எவ்வளவு? 10. இப்போ என்னங்கிறத நம்ம என்ன சொன்னோம்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து c/v சொன்னோமா? c/v சொன்னோம். தட் இஸ் ஈக்குவல் டு 10 இல்லையா? அப்ப நியூ வந்து என்ன வருது? சாரி, v வந்து என்ன வருது? அத vங்கிறது என்ன? ஊடகத்தில் திசைவேகம். cங்கிறது வெற்றிடத்துல ஒளியின் திசைவேகம். அப்ப v வந்து c/10 c/10. அப்ப v வந்து லெஸ் தென் என்னவா இருக்கு? லெஸ் தென் வந்து c ஆ இருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க. பொதுவாக ஒளியினுடைய திசைவேகம் வெற்றிடத்துல மேக்ஸிமம், மற்ற ஊடகங்கள்ல அடர்வு மிகுந்த ஊடகந்த திசைவேகம் வந்து குறையும் சொல்றோம். அதுக்கு உதாரணம் தான் இது. ஒளிவிலகல் எண் வந்து √μr எப்சிலான் ஆர். அப்ப μr வந்து 10 எப்சிலான் 10 உதாரணத்துக்கு சொல்றேன். வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க புக்ல வந்து வேற எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. அப்ப n வந்து 10. nங்கிறது c/v. ஒளிவிலகல் எண்ணுக்கான வரையறை என்ன? காற்றில் ஒளியின் திசைவேகத்திற்கும் ஊடகத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் உள்ள தகவு. இட் இஸ் the ratio of velocity in free space divided by velocity to the velocity in medium சொல்றோம். it is equal to 10. அப்ப nu is equal to c/10 which is less than c. எனவே பொதுவாக இந்த திசைவேகம் ஊடகத்தில் அந்த மின்காந்த அலையின் திசைவேகமானது அந்த வெற்றிடத்தில் உள்ள திசைவேகத்தினுடைய மதிப்பை விட குறைவாக இருக்கும் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை நீங்க இதுல தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவா நம்ம பார்த்துக்கணும். ஸோ மின்காந்த அலை என்றால் என்ன, மின்காந்த அலை, பல்வேறு மின்காந்த அலைகள் என்ன, அந்த மின்காந்த அலைகளுடைய எப்படி வகைப்படுத்தப்படுகிறது, எப்படி மின்காந்த நிறமாலை நம்ம வந்து மூலங்கள் அடிப்படையிலும் அதே போல அதிர்வெண்ணுடைய ஏறுவரிசை அடிப்படையில் நம்ம எப்படி எழுதியிருக்கிறோம், அதனுடைய பயன்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லியிருக்கிறோம். மின்காந்த அலையினுடைய மூலங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். மின்காந்த அலைக்கான மின்புலத்திற்கும் காந்தப்புலத்திற்கும் உள்ள சமன்பாடுகள் சொல்லியிருக்கிறோம். எப்படி பரவுதுன்னு சொல்லியிருக்கிறோம். அதுல வந்து எப்படி ஒளியோட திசைவேகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றோம். அதே போல அந்த மின்காந்த அலை திசைவேகம் எப்படி ஊடகத்தில் அதனுடைய திசைவேக மதிப்பானது வெற்றிடத்தில் இருக்கக்கூடிய மதிப்பை விட எப்படி குறைவாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல இந்த மின்காந்த அலை தன்னுடைய மொத்த ஆற்றலை வந்து சரிசமமாக பங்கிட்டு கொடுக்குது. யாரா இருக்கு அப்படின்னா மின்புலத்துக்கும் காந்தப்புலத்துக்கும் 50-50 ஈக்குவலா வந்து பிரிச்சு கொடுத்துருது. அது மட்டும் இல்ல, இந்த மின்காந்த அலைக்கான மொத்த இயக்க ஆற்றலும் யார்கிட்ட இருந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னா அந்த சோர்ஸ்ல இருந்து தான் கிடைக்குது. மின் துகள்கள் அலைவுறுகிறது இல்லையா, அந்த சோர்ஸ்ல இருந்து தான் இந்த இயக்க ஆற்றல் கிடைக்குது. அந்த மொத்த ஆற்றல்ல வந்து பாதி வந்து மின்புல கூறுக்கும் பாதி வந்து காந்தப்புல கூறுக்கும் சமமாக பங்கிடப்படுகிறது அப்படிங்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா மின்காந்த அலைகளை எந்த விதமான மின்னூட்டம் கிடையாது. அதனால வந்து நிச்சயமாக மின்புலத்தாலும் காந்தப்புலத்தாலும் பாதிக்கப்படாது. ஸோ ஒரே நேரத்துல பெரும மதிப்பையும் ஒரே நேரத்துல சிறும மதிப்பையும் அந்த மின்புல கூறும் காந்தப்புல கூறும் அடைகிறது. ஸோ ஆக்சுவலா மின்புல வெக்டருக்கும் காந்தப்புல வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி. ஆனா மின்புலமும் காந்தப்புலமும் எப்படி இருக்கு? ஒத்த கட்டத்துல வைப்ரேட் ஆகும். ஒரே நேரத்துல பெரும் மதிப்பை அடையும், ஒரே நேரத்துல சிறும மதிப்பை அடைகிறது. தே ஆர் இன் ஃபேஸ் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னும் ஒரே ஒரு வீடியோல நம்ம நிறமாலையினுடைய வகைகளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவோம். ஸோ வெயிட் ஃபார் த லாஸ்ட் வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ.